கிருஷ்ணா நமஸ்காரம். இன்னைக்கு மாடம்பாக்கம் கார்த்திக் பாகவதர், கிருஷ்ண சைத்தன்ய பாகவதர், நிறைய நாம பிரம்மம் அப்படின்னு பல பேரால் பலவிதமாக அழைக்கக்கூடிய நம்ம மாடம்பாக்கம் கார்த்திக் பாகவதர். நான் அவரை கிட்டத்தட்ட 22 வருஷத்துக்கு மேலேயே நம்ம அண்ணாவோட பரிச்சயம் உண்டு. அண்ணாக்கு நிறைய நாம பிரச்சாரங்கள், நிறைய பஜனைகள் அது பண்ணுற இடத்துலாம் போய் அண்ணாவை தரிசனம் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு அண்ணாவை பற்றி, அண்ணாவோட திருநட்சத்திரம் வரப்போகுது. அண்ணாவுக்கு என்னன்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு புக்கை பார்த்து பாடக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் சிவபுரி சவுந்தரராஜன் பாகவதர், திருவிடைமுத்தூர் வெங்கட்ராமன் பாகவதர், அவரை மாதிரி நம்ம மானபாக கார்த்திகனாக்கும் நம்ம பாடவே இல்லை. இந்த விஷயங்களை மறந்து நாம சங்கீதம், நாம பகவானை நேராக பார்க்கக்கூடிய அனுபவங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு. அண்ணாவோட நாம பிரச்சாரத்தை பற்றியும், அண்ணாவோட மகாபரிவாவோட சொப்ன அனுபவங்கள், மகாபரிவா அண்ணா கிட்ட சொன்ன சொப்ன அனுபவங்களை பற்றியும் ஒரு சின்ன ஒரு விஷயங்கள் தெரிஞ்சதுக்காக நீங்கள் அண்ணாவோட கட்டத்துக்கும் ஓய்வு வந்திருக்கும். நகுரோரதிகம் சத்யம் நகுரோரதிகம் தபः தத்வஜ்ஞானாத் பரம் நாஸ்தி தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குருவுக்கு மிஞ்சினதான சத்தியம் ஒன்றும் கிடையாது. குருவை சரணாகதி பண்ணதை விட வேற தபஸ் கிடையாது. தத்துவஜானம் அவர் உபதேசம் பண்ணுறாரு இல்லையா, அதோட இது வேற தத்துவஜானம் கிடையாது. அப்படிதான் இருக்கு. ஏன்னா குரு உபதேசம் பண்ணுறது தான் நம்மளுக்கு ஸ்புரிக்கிறது. நம்மளோட சாஸ்திரப்படி குரு தான் நம்மளை முதல்ல புரிஞ்சுக்கிட்ட, நம்ம புரிஞ்சுருக்கோம் இல்லையா, நம்மளை குரு புரிஞ்சுட்டுருக்கோம். நம்மளை குரு புரிஞ்சுட்டு அப்புறம் நம்ம யாருன்றத குருன்னு சொல்லி தான் நம்மளுக்கு தெரியும். அதுக்கு தான் நம்ம உபதேச வாக்கியமாக மகா வாக்கியத்தை தத்துவமசிய வேதாந்த விஷயத்தில் வச்சுருக்கா. மகா வாக்கியம்னு சொல்றது அது குரு சொல்லிதானே நம்மளுக்கே தெரியுது நம்ம யாருங்கிறது இருக்கு. இப்போ நம்மளுக்கு என்ன வேணும் என்னன்னு ஜோசியார்கிட்டயோ இல்லாட்டி டாக்டர்கிட்ட அவர்கிட்ட போனால் தான் நம்மளை பற்றி நமக்கு தெரியுது. அது ஒன்லி இந்த ஃபிசிக்கல் பாடியை பற்றி தான், இந்த வேர்ல்டு லைஃப் பற்றி தான். ஆனால் எகோ பாரம் லோக்கம் ரெண்டுத்தையும் பற்றி தெரிஞ்சிட ஒரே ஒரு பரமாத்மா யாரு அப்படின்னா அது குரு தான். அவர்கிட்ட போய் தான் நம்மளை பற்றி நல்லா தெரிஞ்சுக்க முடியும். உன்னை பற்றி நீயே தெரிஞ்சுக்கோ, நீ யாருங்கிறத நீயே தெரிஞ்சுக்கோன்னு சொல்கிறோம். அதனால் அப்படிப்பட்ட தத்துவஜானா பரநாசின்னு சொல்லுவோம். அதனால் இந்த குருவோட அனுகிறதுனால இப்போ நாம பிரச்சாரம் அப்படின்னு, நாம பிரச்சாரம் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் பல ரீதியில் இருந்தது. நாம சங்கீர்த்தனம் நிறைய இடத்துல ராமநாமம் பண்ணுறது, அதுபோல் நாம சங்கீர்த்தனத்துக்கு அங்கமான பஜன சம்பிரதாயத்தை அக்ரி பண்ணுறது. எதுக்காக அப்படி சொல்கிறோம்னா, நாம சங்கீர்த்தனத்துக்கு அங்கமாக பஜனையை வச்சுக்கணும்னா அதுக்கு மருதர் சத்ரு சுவாமிகளோட கிரந்தமும் இருக்குது. நம்ம குருநாதாள் சித்தாந்தத்துலேயும் அப்படி இருக்கு. புராண பிரசித்தமான ஸ்லோகம், பஜன சம்பிரதாயம் தெரிஞ்சவா எல்லாரும் சொல்கிற ஸ்லோகம். விஷ்ணோர் கானஞ்ச நிறுத்தஞ்ச நடனஞ்ச விசேஷத பிரம்மன் பிராமண ஜாத்தினா கர்த்தவியம் நித்திய கர்மவத்துன்னு ஸ்லோகம் இருக்கு. விஷ்ணோக கானம், விஷ்ணுவை குறித்து பாடுறது. நிறுத்தம், நிருத்தியம் அப்படின்னு சொன்னாக்க அபிநயம் பண்ணுறது. நடனம், நடனம்னா நர்த்தனம் ஆடுறது. அபிநயம்னா பகவானோட லீலையில அனுகரணம் பண்ணுறது. இப்போ கோபியா கிட்டத்தில் வந்து இல்லையா அனுகரணம் பண்ணுறாரு, அது மாதிரி பண்ணுறது நிறுத்தம். அது நடனம், நடனம் ஆடுறது அப்படின்னு பாட்டுக்கு ஜதியோட ஆடுறது. அதனால மூணுத்துக்கு வித்தியாசம். அதான் மூணு என்ன விஷயம்னா, பிராமண ஜாதினா நித்திய கர்மவத்து கர்த்தவியம் அப்படி அர்த்தம். பிரம்மன்னு ஆத பகவான் பிரம்மதேவனை பார்த்து சொன்னார். அவர் தன்னோட தகப்பனான பிரம்மதேவன்கிட்ட சொன்னார், இந்திய நித்திய கர்மானுஷ்டானம் பிராமணனுக்கு 3 வேளை சந்தியாவந்தனம், அது போலவே தர்ப்பணாதிகள் ஷண்ணவதின்னு சொன்னோம், 96 சாதம் பண்ணுறது, இதெல்லாம் இருக்குது. இதுக்கெல்லாம் நித்திய கர்மானுஷ்டானம்னு பேர். அது நித்தியம் பண்ணியே ஆகணும்.
அது பண்ணுறதுனால புண்ணியமா அப்படின்னா அதை பற்றிலாம் அங்கே ஒன்றும் சொல்லலை. ஆனால் அது இந்த ஜென்மா எடுத்தாச்சு அப்படின்னா இந்த வர்ணத்தில் இருக்கணும்னா அதை பண்ணியே ஆகும், பண்ணலைன்னா பார்ப்போம் அப்படின்னு இருக்கு. அது மாதிரி நித்திய கர்மவத்து கர்த்தவியம் என்னன்னு கேட்டாக்க விஷ்ணோர்கானம் நிறுத்தம் நடனம் மூணுமே அப்படின்னு புராணத்திலேயே ஸ்லோகத்தில் இருக்கு. அது பண்ணணும்னா நித்தியப்படி பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம குருநாதர் சித்தாந்தத்தில் சொன்னார் விகித கர்மானுஷ்டானமாக வச்சுக்கணும். ஏன்னா நம்ம ஆச்சாரியால் ஆதி ஆச்சாரியால் அவரோட நாம சித்தாந்தமான விஷ்ணு சகஸ்ரநாம பாஷ்யத்தில் அப்படிதான் சொல்லியிருக்கார். இந்த நாம சங்கீர்த்தனம் வந்து விகித கர்மானுஷ்டானத்தை சேர்த்துருக்கு. இது கலியுகத்தில் மட்டும்தான் இல்லை, 4 யுகத்திலையுமே இது விகித கர்மானுஷ்டானம். எந்த யுகத்திலையுமே எல்லாருக்குமே விகித கர்மானுஷ்டானத்தை சேர்த்துருக்கு. கலியுகத்துக்கு மட்டும்தான் இது அப்படின்னு இல்லை. அப்புறம் எந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். நியாயம் திரேதாயாம் தோபரே அர்ச்சயன் எது ஆப்னோதி தத்து ஆப்னோதி கரு சங்கீர்த்த கேசவம். ஹிருதயத்தில் தியானம் பண்ணுறதுனால அடையக்கூடிய பலன், திரேதாயுகத்தில் யஜ்யம் பண்ணுறதுனால அடையக்கூடிய பலன், துவாபரயுகத்தில் பூஜை பண்ணுறதுனால அடையக்கூடிய பலன், கலியுகத்தில் நாம சங்கீர்த்தனம் கிருஷ்ணனோட நாம சங்கீர்த்தனத்தினாலே கிடைக்கிறது அப்படி. அப்போ மற்ற யுகத்தில் அது தர்மம் இல்லைன்னா மற்ற யுகத்திலாமே விகித கர்மானுஷ்டானம் தான். அந்த விகித கர்மானுஷ்டானத்துக்குள்ளேயே இது ஒன்று தான், இது ஒன்று பண்ணாலே போகிற கலியில் அப்படி அர்த்தம். அழகான சித்தாந்தத்தை படிச்சு வந்தாங்கன்னா புரியும். அதனால அந்த விகித கர்மானுஷ்டானமாக இருக்கிறது தான் நம்ம குருநாதர் சித்தாந்தத்தில் ஒரு நாளைக்கு 1,08,000 நாம ஜபம் வச்சுக்கணும் அவசியம். நாம ஜபம் எடுத்துட்டு டெய்லி பண்ணணும். சத்குரு சுவாமி சித்தாந்தமே எப்படிதான் சொல்றார், காத்தால எழுந்து 1,08,000 ராமநாமம் ஜபம் பூர்த்தி பண்ணி சாயங்காலத்தில் ஆற்றுலேயே உன்னுடைய பூஜா ரூமில் உட்காந்து நீ பஜனை பண்ண. நித்தியப்படி பஜனை பண்ணிட்டே நித்தியப்படி. அதுக்கு தான் நித்தியப்படி பஜனை பண்ணுறது. நம்மளால என்ன நாம சங்கீதம் பண்ணணும், டோலோசம் வரைக்கும் பாட முடியுமோ, எது பாட முடியுமோ பண்ணணும்னு சொல்லி நாம பிரச்சாரம் அப்படிதான் இருந்தது. அதை வச்சு தான் நம்மளும் குருநாதால் எப்படி சித்தாந்தம் சொல்லிக்கிறோம் அது வந்து யதாசக்தி பண்ணிட்டு இருக்கோம். யதார்த்தமாக பண்ணோம் அப்படின்னு இல்லை, உத்தமாக பண்ணுது, உத்தமாக பண்ணுது அப்படி இல்லாமல் யதாசக்தி பண்ணியிருந்தோம். அப்படி போக போக இங்கே ராமநாம வங்கின்னு இருக்கு, இப்பவும் நடந்துட்டு இருக்கு. அது மூலமாக நிறையா அங்கே இந்த புஸ்தகம்லாம் காஞ்சி மகாபரிவா சொல்லி தான் புஸ்தகம்லாம் பண்ணணும் அப்படின்னு அதில் இருக்கிற ஏகாம்பரம் சுவாமி பண்ணிட்டு இருக்கார். அதுலேயே நம்மளால் கொஞ்சம் கைங்கரியெல்லாம் பண்ணியிருந்தோம். இப்போ சமீபத்தில் உடம்புக்கு வந்தோடனே கண் பார்வை ரொம்ப போயிடுது அப்படின்றதும் நம்ம குருநாதால் எல்லாமே சொப்பனத்தில் அரூபமாக சொல்லிட்டு இருக்காங்க, அசரீரியாக சொல்லிட்டு இருக்காங்க. அவர் சொன்னார், நாம சங்கீர்த்தனம் நீ எழுதுறதோ அதெல்லாம் எதுவும் வேண்டாம், இந்த மாதிரி உன்னால் முடிஞ்சது உனக்கு ஓரளவு நாம சங்கீர்த்தனம்ங்கிற இந்த ராமநாமத்துக்காக ஓரளவு பார்வை இருக்கு உனக்கு அப்படின்னா, அதே மாதிரியே அவர் அனுப்புறதுல ஓரளவு இருக்கு. அது மூலமா இந்த நாம சங்கீர்த்தனத்தில் எப்படி பண்ணால் அதுவும் குருநாதார் சித்தாந்தத்திலேயே இருக்கு. எல்லாருக்கும் பிரசித்தமான இந்த பாகவத ஸ்லோகமும் சரி தெரியும். அஜாமிர வாக்கியாந்த சாங்கேத்தியம் பாரிகாசியம் வா சோபம் கேளனமேவா வைகுண்ட நாம கிரகண அசேஷாதஹரம் விது. சாங்கேதமாக சொல்லுது. சாங்கேதமாக சொல்லுன்னா டைரக்டாக இன்டைரக்டாக சொல்லு, ஒரு குறிப்பாக சொல்லு. அந்த வார்த்தையை அப்படியே நம்ம குருநாதாலும் நம்ம குருநாதாளுக்கு சமகாலத்தான ஐயாவாள் அப்படிங்கிற அந்த குருநாதாலும் அவள் அழகாக பண்ணியிருக்கான். நம்ம குருநாதாள் சித்தாந்தத்தில் சொல்கிறார், ராமராமன் யாரும் சொல்லல அப்படின்னு அவசியமே இல்லை. எல்லாம் மகாராணி மகாராணி அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஒரு நாட்டில் பஞ்சம் வந்து விட்டான். அப்போ போய் எல்லாரும் என்ன பண்ணுறது, திண்டாடி இருக்கும்போது நீ மகாராணி கிட்ட போய் கேளவா அவனுக்கு எல்லாம் கொடுப்பான்னு எல்லாரும் மகாராணி நீ மகாராணின்னு சொல்லாத அப்படின்னு ஒரு விஷயம் தெரியவும் சொன்னார். ராஜமகிஷின்னு சொல்லு பண்ண ராணி மகாராணி ரொம்ப சந்தோஷப்படுவா, ராஜாவும் சந்தோஷப்படுவா, நாட்டில் பஞ்சமும் தீர்ந்து போகும் சொன்னார். என்னதுக்காக சொன்னான்னா நம்ம குருநாதர் சொன்னார், ராஜமகிஷியில ஒரு ராமநாமம் வந்து அதான் சாங்கேதமா சொல்லுது. அதை சித்தாந்தத்தில் சொல்லியிருக்கார். ராஜமகிஷிங்கிற வார்த்தை ராஜமகிஷி ராம 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 சொல்ல ராஜமகிஷி சொல்ல ராமநாமம் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன பிரமாணம்னா நம்ம வால்மீகி பகவான் பிரமாணம். வால்மீகி என்ன பண்ணார், ராமராமன் சப்தரிஷிகள் வந்தார், நாரதர் பார்த்தோமே ராமராமன் சொல்ல அது கூட சொல்லிக்கிற பக்கத்தில் இருக்கிற பந்தகம் இதில் ராம 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 அதே சொல்லிக்கிற ராம ராம ராமராமன்
சாங்கேதமாக சொன்னார். ராமன் சொன்னா பராபரன். அப்படிப்பட்ட அந்த வேடனுக்கு நாரத மகரிஷியே ராமநாமத்தை உபதேசம் பண்ணார். ராமநாம சித்தியாச்சு, வால்மீகி மகரிஷியானார். அப்படிப்பட்ட வால்மீகி மகரிஷிக்கு நாரதரே ராமாயணத்தையும் உபதேசம் பண்ணார். அதுதான் எல்லாரையும் கேட்கறது. ராம 2 எழுத்து இருக்கு, இதுக்கு அப்ரிவியேஷன் என்ன? ராமாயணம். ராமாயணத்துக்கு என்ன சாதனம்? ராமநாமம். அவ்வளோதானே. ரொம்ப லகுவாக இல்லையா? அதனால அப்படி வச்சுட்டு போயிடணும். அந்த சித்தாந்தத்தை வச்சுருந்தா இப்போ நம்மளும் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒன்றும் இல்லை, ராம அப்படின்னு சொன்னால் எல்லாரும் இந்த சீதாராமனை தான், அயோத்தியா ராமன் தான், கோசல ராமன் தான், தசரத ராமனை தான் ராமன் நினச்சிருக்கேன். அப்படி இல்லை. இந்த ராமாவதாரத்துக்கு முன்னாடி பரசுராமன்னு ஒரு ராமாவதாரம் இருக்கு, சீதாராமதாரத்துக்கு பலராம அவதாரம் இருக்கு. அப்போ 3 ராமன் தானே. ராம அப்படின்னு நாம சொல்லி யாராலும் இஷ்ட தெய்வமா வச்சுக்கலாம். இப்ப ராமங்கிற நம்ம குருநாதர் சொன்ன ரீதியில பார்த்தோம்னா, இப்ப ராதிகா மனோகர அப்படின்னு அது ராமநாமம் இல்லையோ? அப்படி பார்க்கணும்னா எவ்வளவு இருக்கு எல்லாம். ஒண்ணும் இல்லை, இது ராம அப்படிங்கிற 2 அக்ஷரம் இதுக்கு மட்டும்தான் அப்படி இல்லை. அது நம்ம இந்த பிரபஞ்சத்துல உலகத்துல இருக்கிற எந்த ஒரு பாஷை எடுத்துக்கோ, இந்த 2 அக்ஷரம் இல்லாத எந்த பாஷையா இருக்க முடியுமா? அந்த எந்த பாஷையில இருந்தாலும் அது ராமநாமம் தான். ஒன்றும் இல்லை. அடி கூட ஒரு கிறிஸ்துவ ஒரு வந்தாங்க, அவன் சொன்ன உன்னை ராமநாமன் சொல்லுமா, உங்க மந்திர பேரே சொல்லுமா, ராபர்ட் மரியா சொல்லுமா. இல்லை நீ கிறிஸ்து ராஜா மரியான்னு சொல்லுமா, அதில் ராமநாமம். நான் ராமநாமத்தை எடுத்துக்குவேன். ஏன்னா ராமநாமம் எந்த மதத்துக்கும் எந்த பாஷைக்கும் எதுக்கும் விரோதமே இல்லை. அது எந்த பாஷைன்னு வச்சுக்கலாம். இப்ராஹிம் மன்சூர் அலிகான்னு இன்னொரு பதத்தில் சொன்னாலும் அதே ராமநாமம் வருது. நம்ம தான் சாரு சாரு சபுசே சார், சபுக்கே சார் இல்லை, சபுசே சார். எல்லாத்துலேயும் சாரத்தை பார்க்கணும், எல்லாத்துக்கும் சாரத்தை பார்க்கணும். நம்மளோட வேலை இல்லை. எல்லாத்துலேயும் சாரம் பார்க்கணும் தான் புத்திசாலித்தனம். நம்ம நாம சங்கீர்த்தனம் பண்ணுறவங்களுக்கு அதுதான் ஸ்லாகியம். அதனால் அதை வச்சு தான் இப்போ ராம ராம ராமன். இப்போ அது மாதிரியே தமிழில் சம்ஸ்கிருத்தில் எவ்வளோ வாக்கியங்கள் வந்துருக்கும். அது மாதிரி இப்போ ராதிகா மனோகரன்னு சொன்னோம். அது மாதிரி நிறையா வரும். இந்த மாதிரி எல்லாம் எந்த லாங்குவேஜ்லையும் இது பண்ணுங்க. அது மாதிரி ராஜராஜேஸ்வரி மகாதேவன் பரமேஸ்வரி பேர், பார்வதி தேவி பேர், அதே ராமநாமம் இருக்கு. ராம அப்படின்னு வருது. இப்போ சமீபத்தில் இப்போ நடந்தது கூட, இப்போ எல்லாரும் சபரிமலைக்கு மாலை போட்டுக்கிறான். ஐயப்படுத்த ராமநாமத்துக்கு என்ன சம்மந்தம்னு எல்லாருமே கேட்குறான். அதில் என்ன சம்மந்தம் இல்லாமல் என்ன இருக்கு? தாராளமாக இருக்கு. ஹரிஹரன்னு சொல்கிறோம். ஹரிஹராத்மஜ அப்படின்னு மணிகண்டனுக்கே ஒரு பேர் இருக்கு. ஹரிஹராத்மஜருக்கு அதில் ராமநாமம் இல்லையா? ஹரிஹராத்மஜ வருது. அப்போ ஹரிஹரபுத்திரன் எப்படி அவதாரம்? பரமேஸ்வரனுக்கும் மகாவிஷ்ணுக்கும் பிறந்த அவதாரம். அப்போ 2 பேர் சேர்ந்தே நாராயண நமசிவாய அதில் இருக்கிற ராம சேர்ந்தாலே ராமநாமம் வருது. அவன் 2 பேரும் சேர்ந்ததுனால மணிகண்டன் அவதாரம்னா அவன் 2 பேர் சேர்த்தாங்க ராமநாம அவதாரம் பண்ணியிருக்கு. அப்படிதான் அவ்வளோதான் இருக்குது. இது மாதிரி இருக்குது. அது போலவே மாலை மாத்திர ஒரு பதிகம் இருக்குது. அது மகாபெரிவா அதில் 2 குணம் இருக்கா. அந்த சந்தர்ப்பம் வரும்போது அதை பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நான் முடிச்சாரு. இப்போ குருநாதர் கொடுத்தது இந்த மாதிரி நிறைய இதுவும் பண்ணிட்டு இருக்கோம். அதை தவிர நாம சொல்றது எப்படிலாம் நாம சொல்லணும். நம்ம வெட்டி பேச்சா பேச வேண்டாம். கூட ஐயாவோட அதே மாதிரி சிவநாமம் சொல்றார். அந்த வத்தல் போடு, கருடாம் போடு, வடாம் போடு அப்படின்னு சொல்லாம அரிசி வடாம் போடுன்னு அது ஒரு சிவநாமம். கண்ணு செவந்திருக்கே அது ஒரு சிவநாமம் வருது. பசி வந்து எடுத்து அது ஒரு சிவநாமம் வருது. இப்படிலாம் பேசுறாமே நாம கொண்டாடுறதுலாம் எப்படி வச்சிருக்கேன். சாங்கேதம் அப்படிங்கிறது அப்படியே நிரூபணம் பண்றாரு. அந்த மாதிரி தான் இங்கே நாம பிரச்சாரம் குருநாதர் சொல்லி கொடுத்த நாம பிரச்சாரம் அப்படிதான் இப்போ போயிருக்கு. ராமநாம பிரச்சாரம், பகவன் நாம பிரச்சாரம். யார் எப்படி வேணாலும் எந்த நாம ராமநாமக்கு நம்ம குருநாதர் சொன்னா அந்த நம்ம அதுவே ரொம்ப நமக்கு பிராதானியம் வச்சு பண்ணிடுறோம். ராம சங்கீர்த்தனம் முஸ்காரம் ராம சங்கீர்த்தனம் இப்போ குருநாதர் நமக்கு உத்தரவு கொடுத்தது. இப்போ ராமநாமக்கு இந்த நேத்திர ஸ்திதியை வச்சுட்டு குருநாதர் அதுக்கு தான் அனுகிரகம் பண்ணிருக்கேன். நீ நாமத்துக்கே ஈடுபட்டதா இருந்தால் நான் உனக்கு நாமத்துக்காக கொஞ்சம் ஆர்வத்தரேன். அவர் அசரீரியா எனக்கு சொப்னத்தில் சொன்னதுனால அதை ஒத்துட்டேன். அதுக்கு மீறி எதுவும் குருநாதரோட வாக்குக்கு மீறி எதுவும் பண்ணுறது இல்லை.
அதனால் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகமும் எனக்கு இல்லை, அபிலாஷாவும். அதுக்கு யாராருக்கு அதுக்கு இஷ்டமோ அவள் பண்ணணும். ஆனால் குருநாதர் எனக்கு இதுக்கு தான் இந்த நேற்ற திருஷ்டியை ஓரளவுக்கு வச்சுருக்கேன், அதை பண்ணணும். ராதே கிருஷ்ணா. அது ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு மாணவ கார்த்திக் பாபாவோட இந்த ராமநாமா விஷயங்களையும் நமக்கு அவர் பண்ணுற இப்போதைக்கு பண்ணிட்டு ராம பிரச்சாரத்துக்கும் இதுக்கும் எப்போ லட்சுமி நாராயணன் விடுதலை கிட்டே நாராயணோட பேரன் அண்ணாவோட ஒரு அனுகிரகத்தில் இப்போ வந்து இன்னைக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். இதெல்லாம் மூல காரணம் குருஜி முருகர் சுவாமிகளும் பாலக்கிரிவாலும் எனக்கு வழிநடத்தி இந்த மாதிரி ஒரு பாவத்தை வந்து நான் அமைச்சிருக்கான். அவரோட ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நான் வந்து குருஜியும் பாலக்கிரிவாலும் அண்ணா